ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி மெசேஜ். சின்ன வயசில் நெப்போலியன் இராணுவ விடுதியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் நெப்போலியன் அறைக்கு பக்கத்து அறையில் இருக்கிற இன்னொரு மாணவனுடைய அழகான பை அன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. உடனே அந்த மாணவன் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட புகார் கொடுக்கறான். உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு அந்த மேலதிகாரியும் கேட்டாரு. அதுக்கு அந்த மாணவன் நெப்போலியன் மீது தான் எனக்கு சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த அதிகாரி நெப்போலியனை தன்னோட அறைக்கு கூப்பிடுறாரு. நெப்போலியன் வந்ததும் அந்த அதிகாரி எதையும் விசாரிக்காம இனி திருடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெப்போலியன் எதுவும் பேசாம அடியும் வாங்கிக்கிட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த மாணவன் தன் மேலதிகாரி கிட்ட, அன்னைக்கு என்னோட பைய திருடுனச்சு நெப்போலியன் இல்ல, வேற ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். மேலதிகாரி தவறு செய்யாத நெப்போலியனை அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு நெப்போலியனை தன்னுடைய அறைக்கு கூப்பிட்டாரு. நெப்போலியன் அறைக்கு வந்ததும், செய்யாத தவறுக்கு அன்னைக்கு ஏன் அடி வாங்கின, அன்னைக்கு திருடலன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு மேலதிகாரி கேட்டாரு. அதுக்கு நெப்போலியன், நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க எதையும் கேட்கல, அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போதோ நான் திருடலன்னு சொல்லியிருந்தா அடிக்கு பயந்து சொன்னதா நினைச்சிருப்பீங்க. நான் பயந்ததா யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்பவும் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு நெப்போலியன் சொன்னாருங்க. ஸோ நெப்போலியன் மாவீரன் என்று பல பேரும் அழைப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் அவருடைய வெற்றிகளால் இல்லை நண்பர்களே, அவருடைய உறுதியான மனோதிடத்தினால் மட்டுமே. ஸோ மன உறுதி எல்லாருக்கிட்டையும் இருந்தால் எந்த ஒரு வெற்றியும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து சேரும் நண்பர்களே. ஸோ எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு முழு கவனமும் மன உறுதியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் நம்மளை வந்து சேரும். மீண்டும் பட்டு தெளிந்து மீண்டும் அதிலே பட்டேன். இம்முறை தெளிய சற்று கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என பாதை மாற்றுபவர்களே புத்திசாலிகள். ஒற்றை செருப்பு ஒன்று கிடக்கிறது. இடமோ வளமோ எதுவும் தெரியவில்லை. குப்புற கிடந்து குமுறி அழுகிறது. இணையை பிரிந்த இலக்கிய சோகம் இதற்கு மட்டும் இல்லையா என்ன? பொருள் வயின் பிரிந்ததோ, போர்வையின் பிரிந்ததோ, உயிர் செல பிரிந்ததோ, ஊழ்வினை மேல் வந்து உறுத்தலால் பிரிந்ததோ, கவிதையின் சோகம் இக்காலனிக்கு இல்லையோ? வாழ்க்கையின் துணைக்கான தேடலில் நம் துணையை சரியானதாக தேர்வு செய்துவிட்டால் அவ்வாழ்க்கையை சொர்க்கம் என்றே சொல்லலாம். அவ்வாழ்க்கையில் சொந்தங்களில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுதந்திரம் நிறைய நிறைந்திருக்கும். அவ்வாழ்க்கையில் நிறைய வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வழிகள் கொஞ்சம் மட்டுமே இருக்கும். அவ்வாழ்க்கையில் கஷ்டங்கள் தலையிட்டு கொண்டே இருக்கலாம், ஆனால் காயங்கள் இல்லாமல் இருக்கலாம். அவ்வாழ்க்கையில் காசு பணம் ததும்பாமல் இருக்கலாம், ஆனால் காதல் ததும்பி கொண்டே இருக்கும். தேர்வு செய்தல் தவறாகிவிடில் வாழ்க்கை முழுவதும் நரகமாய் மாறிவிடும். நாம் நேசிப்பதெல்லாம் எப்போதும் நமக்கு அருகில் இருப்பதே இல்லை. நாம் வெறுப்பதெல்லாம் எப்போதும் நம்மை தூரமாய் விடுவதே இல்லை. தூரமாய் இருப்பதனால்தான் நாம் அதிகம் நேசிக்கிறோம் போல. பணம் சம்பாதிக்க எதுவும் செய்கிறான், ஃபைனான்ஸ் நடத்துகிறான், வட்டிக்கு விடுகிறான், என்ன கொடுமை, இவன் கவிதையும் எழுதுகிறான். எளிதாக ஆளே மாறிவிட்டான் என்கிறார்கள். ஆழமான காயங்கள் ஏற்படுத்திய அதிர்வுகள்தான் இந்த மாற்றம் என்பது அவர்களுக்கு தெரியவா போகிறது? பேச தொடங்குகிறவர்கள் எல்லாம் துயரத்தை முறையிடும் பழக்கம் எப்படி வந்ததென்று தெரியவில்லை. தொடுகிற 100 கரங்களில் மீட்பரின் கரம் எதுவென்று தெரியவில்லை. மிக பிடித்தவர்களின் மீதிருக்கும் கோபமெல்லாம் அவர்கள் கோபமா இருக்கியா என்று கேட்கும் வரைதான். பேசவே மாட்டேன் என்ற வைராக்கியம் எல்லாம் பிடித்தவர்கள் நேர் நின்று என்கிட்ட பேச மாட்டீங்களோ என்று கேட்கும் வரைதான். பூட்டி வைத்திருக்கும் பேரன்பு பிடித்தவர்கள் முன்னின்று புன்னகைக்க தானாய் திறந்து கொள்கிறது. ஒரு தீக்குச்சி போல தீர்ந்து விடுகின்றன உன்னிடம் பேசுவதற்காக நான் சேமித்த சொற்கள். போன பிறகும்
மனம் வீசிக் கொண்டிருக்கும் ஊதுவத்தியை போன்றுதான் வார்த்தைகளும். என்னதான் ஆகிவிடப் போகிறது? நீ இல்லாத இந்த வாழ்க்கை என்ன? சில காலம் என்னை இழந்திருப்பேன், அவ்வளவுதானே. இனி சந்திக்கவே சாத்தியங்கள் இல்லை என்ற நிலையில் பிரிய மனமற்ற இருவர் விடைபெற்று போகையில் கண்களுக்குள் அடைபட்டு போன அந்த கடைசி பிம்பத்திற்கு மூப்பில்லை, பிணியில்லை, இறப்பென்பதே இல்லை. தவறவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பிறகு காண்பதை விட கொடுமையானது வேறொன்றும் இருக்க முடியாது நண்பர்களே. ஸோ தைரியமும் துணிச்சலும் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி வரும். வெற்றி நமதே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.